டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநாவில் ஜனாதிபதி மஹிந்தவை பேச அனுமதிக்கக்கூடாது என்கிறார் நெடுமாறன். வழக்கில் பிணை, வெளியில் கத்திக்குத்து. ஷிரானின் வங்கி கணக்கு தரவுகளை தேட அனுமதி. ஜனநாயக கட்சியின் போராட்டம். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பேசுவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமைக்கு தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழநெடுமாறன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்த அழைப்பினை திரும்ப பெற வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனைத்து தமிழ் அமைப்புகளும் பொதுமக்களும் வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இந்திய ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்துள்ளதாவது: இலங்கை நாடாளுமன்றத்தை சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து பேசியுள்ளனர். இலங்கையில் தற்போது நிலவும் இன அழிப்பு நடவடிக்கைகளை தடுக்க இந்திய அரசு உதவ வேண்டும். ஈழத் தமிழர்களுக்கு எத்தகைய அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை பொது வாக்கெடுப்பு நடத்தி அவர்களின் விருப்பத்தை அறிந்து அதற்கேற்றபடி அரசியல் தீர்வுக்கு இந்திய அரசு உதவ வேண்டும். ஏற்கனவே இலங்கை ஜனாதிபதி மீது போர் குற்றம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அவரை ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கு அழைப்பு விடுத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக அந்த அழைப்பை திரும்ப பெற வேண்டும் என்று ஐநா அமைப்பிடம் அனைத்து தமிழ் அமைப்புகளும் பொதுமக்களும் வலியுறுத்த வேண்டும் என்றார். வழக்கொன்றில் பிணை பெற்று சென்று கொண்டிருந்த சந்தேக நபர் மீது கொழும்பு போக்குவரத்து நீதிவான் நீதிமன்றத்தின் முன்பாக உள்ள வீதியில் வைத்து கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடுவதற்கு முயன்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக வாழைத்தோட்ட போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மூவரில் ஒருவர் பலியானதுடன் இருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: கொட்டாஞ்சேரி பிரதேசத்தில் வாசிக்கும் கொழும்பு பெண்கள் பாடசாலையில் கல்வி பயிலும் 17 வயதான யுவதியை கடத்திச் சென்று துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி கொட்டாஞ்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் மொரட்டுவை பிரதேசத்தை சேர்ந்த நிரோஷன் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டு கொழும்பு இலக்கம் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றம் சந்தேக நபரை இன்று திங்கட்கிழமை 25ஆம் தேதி வரையிலும் விளக்க வரையறையில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. சந்தேக நபரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவின் வங்கி கணக்குகளில் தேவையான தகவல்களை தேடிக் கொள்வதற்கு கொழும்பு பிரதான நீதிவான் கிஹான் பிலபிட்டிய இன்று திங்கட்கிழமை அனுமதி அளித்துள்ளார். இந்த கணினி நிபுணர் குழு தேசிய அபிவிருத்தி வங்கிக்கு செப்டம்பர் 3ஆம், 4ஆம் மற்றும் 5ஆம் தேதிகளில் பிற்பகல் 2:30 மணி முதல் 6 மணி வரை அங்கு செல்லும். இதற்கு அரசு சட்டத்தரணிகள் எதிர்ப்பு காட்டவில்லை. முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க தன்னுடைய சொத்துக்களை வெளியிடவில்லை. தேசிய அபிவிருத்தி வங்கியில் உள்ள அவருடைய 3 கணக்குகளும் அதில் உள்ளடங்கும் என்று லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்கு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. இடையூறு, துன்பம் மற்றும் கண்ணீரினால் முன்னேற்றம் கண்ட ஜனநாயக கட்சியை வெற்றி கொள்வோம் எனும் துணிப்பொருளில் அக்கட்சியின் தலைவர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.